நம்ம எல்லாரும் ஒரு கட்டத்தில் இருப்போம்ல. அந்த நேரம் யாராச்சும் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கணும்னு தோணும். ஆனால் யாருமே நம்மளை பார்த்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். புரியல. யாராச்சும் ஒரு பக்கத்தில் இருந்து அவங்கக்கிட்ட மொத்த கவலையும் சொல்லி ஆடணும்னு ஒரு பக்கம் தோணும். அதே நேரம் இப்போ நான் படுற வருத்தத்தை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் தோணும். அந்த நிலமையில் இப்போ நான் என்ன நிலமையில் இருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறத விட இந்த மாதிரி தனியாக இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஏஞ்சி போகிறதே பெட்டர்னு தோணும்ல. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் மனநிலையை மறுபடியும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர பாட்டு, கதைகள் படிக்கிறது, சீரீஸ் பார்க்குறது, படம் பார்க்குறது, இல்லை நிறையா சாப்பிட்றது, இல்லை நல்லா அழுதுட்டு போயிட்டதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது. இவ்வளவும் மோஸ்ட்லி நம்ம எதனால் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம எப்போ தள்ளப்படுறோம்? வாழ்க்கையில் இந்த ஒரு நிமிஷம் என்னால் முடிவே எடுக்க முடியல, அடுத்து என்ன முடிவு எடுக்கணுன்ற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும். அப்போது அந்த நிலைமையை நம்ம ஹேண்டில் பண்ணாமல் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழிகளில் நம்ம டைவர்ட் ஆகும்போது நம்ம பயந்துட்டுருக்கேன். அந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் எப்போவுமே மாறப்போகிறதும் கிடையாது. இந்த பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் நம்மளை விட்டு போக போகிறதும் கிடையாது. கொஞ்சம் நேரம் இருக்க இந்த பேனிக் பேய் படம் பார்த்து முடிக்கிற மாதிரி தான் நினச்சிக்கோங்களேன். அந்த படம் முடியும் போது ஹாப்பி என்டிங் தான். அட்லீஸ்ட் இந்த சீன்ஸை இனிமேல் நம்ம பார்க்க வேணான்ற ஒரு தாட் தான். இது கோத்ரூ பண்ணிட்டா இதுக்கப்புறம் பெட்டராக இருக்குன்ற ஒரு ஹோப்போட உங்களோட அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்கள். ரைட் டைமில் ரைட் டெசிஷன் எடுக்கிறது மட்டும்தான் எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்மளை பாதுகாக்கும். ஒரு வேளை தப்பான முடிவு எடுத்துட்டா பரவாயில்ல, அந்த முடிவை சரி செய்யறதுக்கான வழியும் நம்ம கையில் இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுவோம். பசில் சால்வ் பண்ணுறதுலையும் கேம்ஸில் அந்த ரெடில்ஸை சால்வ் பண்ணுறதுலையும் இருக்க க்யூரியாசிட்டி மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸும். அந்த மாதிரி நேரங்களில் உங்கள் பிரச்சனையை இன்னொருத்தட்ட போய் சொல்லி அப்படி ஆறுதல் கிடைக்காது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு 2 நிமிஷம் ஓரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்ளம் போய் சால்வ் பண்ணுங்கள். நம்ம ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு பேப்பரில் வர நிறையா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஆஃபீஸில் வர நிறைய இஷ்யூஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஃபேமிலியில் வர நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிக்க முடியும். நான் சொன்னது பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் உங்களோட டிப்ரெஷனை புரிஞ்சுக்கிட்டு உங்களை திருப்பி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் இதே மாதிரி லோவாக ஃபீல் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு பர்சன் இருந்தால் போதும் வாழ்க்கையில் எல்லா கவலையும் கொட்டி தீர்க்க. ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம வாய் பேசலைனாலும் நம்மளை பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடச்சா அவங்கள எப்போவுமே விட்டுறாதீங்க. தேங்க்யூ.